ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றது என்னன்னா அறிவு. ஆனா இதை உலகம் சொல்லவே சொல்லாது. ஆனா திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டார், மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா பொருளும் தரும். அறிவினால் ஆவது உண்டோ இறுதி நோய் தம் நோய் போற்றா கடை. அறிவினால்தான் நோயை குணப்படுத்தி முடியும் எப்ப சொல்லியிருக்காரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கண்டுபிடிச்ச தியரி தான் MSK, மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடு. அதனால உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எது தேவைன்னா பழக்கம் அல்ல. இப்ப குழந்தைய பழக்கிறமா நம்ம இருக்கிற அறிவு எத்தனை வகையான அறிவு இருக்குன்னா அது நிறைய நிறைய கேட்டகரி இருக்கு. மேத்தமெட்டிக்கல் அறிவு, பேசுறது அறிவு, சிந்திக்கிறது அறிவு, இந்த மாதிரி நிறைய காம்பனெண்ட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அது கொண்டு வந்தாங்க. நீங்க பொருளாதார குறைபாடு யாராவது டாக்டர் பார்த்துருக்குமா? படிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? நீட்டுக்கு எக்ஸாம் போறாங்க, சிஏக்கு எக்ஸாம் போறாங்க, IAS IPS எக்ஸாம் போறாங்க. IAS IPS என்னன்னா 8வது இருந்து 12வது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் தான். அதுக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம் டியூஷன். அப்ப நமக்கு அறிவு இருக்குங்கிறீங்க. உங்க மகிழ்ச்சியை தடைவிடுது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை. எப்படி இதய அடைப்புங்கிறது ஒரு கிலோ கட்டியா இதயத்துல எவ்வளவு சார் கட்டி வருங்கிறது? ஒரு கடுகாலம் இதயத்துல ஒரு கட்டி வச்சு அதுக்கு பேர் என்னது? அட்டாக். அதே மாதிரி லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனை யாராவது திட்டா நிம்மதியா தூங்க முடியுங்களா? அதனால நீங்க ஒவ்வொரு சூழலையுமே முறைப்படுத்திட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சாதனை மனிதரா. சாதனை மனிதனுக்கு ஒண்ணு இல்லை, நம்ம நோய் இல்லாம இருக்கிறதா சாதனை. ஒரு வயசானவர் சொல்றாரு, இவன் சின்ன வயசுல இருந்தா, அதாவது இவர் சின்ன வயசுல இருந்து புக் படிச்சுட்டே இருப்பாரு, வேலையே செய்ய மாட்டாரு. அவங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு காலத்துல உங்க புத்தகத்தோடய போட்டு உடனே எரிச்சிருவான்னு சொன்னது நடந்துச்சுன்னு சொல்றாரு. இதை அவர் என்கிட்ட கேட்டு என்ன சொன்னாரு, என்கிட்ட போன் பண்ணாரு, சார் இது சாபமா இல்ல இது என்னன்னு கேட்கிறாரு. ஒரு உளவியல் நிபுணர் முறையில் நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மனிதர் அறிவு ரீதியான விஷயங்களை அந்த குடும்பம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பம் அந்த தவறான தகவலை குழந்தை வரைக்கும் போய் சேர்த்து ஒரு புத்தகம் படிப்பதை அறிவு சார்ந்த விளக்கம்ங்கிறத அவங்க அப்பா உணராமல் அதை தவறா பார்த்திருக்காரு இல்லைங்களா? இன்னைக்கு அதே மாதிரி என்ன நினைக்குதுன்னா, என்டர்டைன்மெண்ட் பண்றத ஒரு சந்தோஷம் நினைச்சிட்டு அந்த குழந்தைகளை தடுக்கிறதில்லை, அதுவும் தவறா மாறிடும். அதனால சாபம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை தவறாக சொல்லுடைய விஷயம் அது கடைசி வரைக்கும் கண்மையாயிட்டு நாங்க சொல்றோம். இப்போ உங்களுடைய உழைப்பு உங்க குழந்தைகளுக்கு தெரியுதா? தெரியவே தெரியாது. ஏன்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பணம் அவர்களுக்கு தேவையில்லை. நீங்க பட்ட கஷ்டம் தான். அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அது ஒரு தடவை சொன்னா புரியவே முடியாது. குழந்தை சாதாரண குழந்தைகளும் சாதனை குழந்தைகளா மாறிக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக அவங்க சொல்றதுக்காகவே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க தான் பேரண்டா மாறிடுவீங்க, நீங்க குழந்தையா மாறிடுவீங்க. அதுவும் தப்பு இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நடன்னு சொல்றது கடைசியில குழந்தைங்க என்ன செய்யணும், அது நினைக்கிறத கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. இது நாங்க நிறைய டீல் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இது குழந்தைங்க மட்டும் இல்ல, ஈவன் CA படித்தவங்க, அதே மாதிரி IIT படித்தவங்க வரைக்கும் நாங்க கன்சல்டன்ட் இருக்காங்க. அவங்களும் இதே சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா மிகப்பெரிய காலேஜ், இந்தியாவோட மிகப்பெரிய கோல்டு மெடல் வாங்கினவங்க கூட இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போனா 1 மாசம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, காலேஜ் போக மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இது காரணம் ஒற்றை காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எத்தனை யோசனை, 1008 யோசனை. போலாம் வேண்டாம் எப்பவுமே இப்படிதான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி போனா மூக்கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வரையா சரி நான் போய் தொலைறேன் போ அப்படின்னு மனசுக்கு தானே ஓடிட்டு இருக்கு. மனசுக்குள்ள எப்படித்தான் சார் பேசும்? மனசுக்குள்ள சுத்தமான தமிழ்ல பேசுங்க. நான் யார் அழைத்தாலும் செல்ல மாட்டேன், நான் எப்பொழுதும் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கொள்வேன். அப்படியே பேசுறீங்க. மனசுக்கு முடிச்ச லாங்குவேஜ் பக்கா மதர் டங்.